உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு 21/9/2025. திருப்பலி முன்னுரை. செல்வத்தின் மீதான பற்று அகற்றி அன்பு உறவுகளை சம்பாதிப்போம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் வாசகங்கள்: வறியோர், ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு உயர உதவிட வேண்டும் என்றும், நேர்மையும் இறைப்பற்றும் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்றும் கூறுகிறது. எல்லா சமூக தீமைகளும் உயர்நிலையில் இருப்பவர்களிடமிருந்தே வருகிறது என்கிறார் மார்க்ஸ். உங்களிடம் உள்ள செல்வத்தை கொண்டு உறவுகளை சம்பாதித்து கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு. என் குடும்பம், என் பிள்ளைகள், என் உடன்பிறப்புகள் என்ற சுயநல போர்வைக்குள் முடங்கி போகாமல், சின்னஞ்சிறியவர்களாகிய இவர்களுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள், சின்னஞ்சிறியவர்களாகிய இவர்களுக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவர்கள் கைமாறு பெறாமல் போகார் என்ற இயேசுவின் பொன்மொழிகளை வாழ்வாக்குவோம். அன்னை தெரசா பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கண்டார்கள். பிறருக்கு உதவும் போது நம்மிலும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பிறருக்கு உதவுவோம், உறவுகளை வளர்ப்போம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயேல் மக்களில் வறியோருக்கு செல்வம் படைத்தவர்கள் தானியங்களை பதுக்கி வைத்து கொண்டு அதிக விலைக்கு விற்பதையும், எடையில் குறைத்து கொடுப்பதையும், நல்ல தானியத்திற்கு பதில் பதரை கொடுப்பதையும் இறைவாக்கினர் ஆமோஸ் வன்மையாக கண்டிக்கிறார். அவர்கள் செய்யும் அநீதிகளுக்கு ஆண்டவரால் தண்டனை வழங்கப்படும் என்று கூறும் ஆமோஸ் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் தீமோத்தேயு மக்களிடம் விரும்பி கேட்டுக்கொண்டதாவது: கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அரசர்கள், உயர்நிலையில் உள்ள மனிதர்கள் மற்றும் எல்லா மனிதரும் இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் வாழ மன்றாடுங்கள். இதுவே கடவுள் முன் ஏற்புடையதாகும். அவ்வாறே எல்லா இடத்திலும் தூய உள்ளத்தோடு இறைவேண்டல் செய்யுங்கள் என்கிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. மீட்பும் வழியுமான அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். இறையாட்சி பணியில் அவர்கள் ஞானமும் அறிவாற்றலும் கொண்டு விளங்கிட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் அமைதியும் நல்வாழ்வும் வழங்கும் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலன் காக்க அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றும், நாட்டின் வளர்ச்சியில் அனைத்து துறைகளிலும் அனைவருக்கும் சம வாய்ப்பை வழங்கிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்வாழ்வு வழங்குபவரே அன்பு இறைவா, பசித்தோருக்கு உணவும் நலம் குன்றியோருக்கு நல்வாழ்வும் தந்த இயேசுவைப் போல நோயாளிகள், முதியோர், ஆதரவற்றோர், வறியோருக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து உமது ஆசீரை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றுரைத்த அன்பு இறைவா, விவிலிய மாதத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நாங்கள் திருத்தூதர்கள் போன்று இறைவார்த்தையை வாசித்து வாழ்வாக்கிட வேண்டுமென்றும் உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் மனிதநேய பண்புகளை வாழ்ந்து காட்ட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்திட வேண்டுமென்றும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் இறைமனித உறவில் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.